காலையிலே 6 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. நான் ஆக்சுவலி 5:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் என் பையன் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனை மறுபடியும் தூங்க போட்டு அப்புறம் நான் திருப்பி எழுந்திரிச்சோட 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எழுந்திரிச்சு சாணி போட்டு 2 முட்டை வேறு, அந்த பழைய வீடு புது வீடு 2 முட்டை சாணி போட்டு கூட்டிட்டு அது காயறதுக்குள்ளே இது கூட்டிட்டு இது காயறதுக்குள்ளே அதை கூட்டிட்டு அப்படியே கோலத்தை போட்டு விட்ருவோம்னு. நமக்கு இந்த புள்ளி வச்ச கோலம்லாம் தெரியவே தெரியாது. ஒன்லி ரங்கோலிஸ் மட்டும்தான், இந்த பூ இந்த மாதிரி தான். அதோட இந்த கோலம் இதுலலாம் போட்டு விட்டுட்டு காஃபி போடுவோம்னு பார்த்தா பால் பீச்சி வச்சுருந்தாங்க மாமா. ஸோ பார்த்து நிறையா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. 2 நாள் ஆச்சு, யாருமே வரல. நானும் என் பையனும் மாமா மட்டும்தான். மாமாவும் பீச்சி வச்சுட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ எனக்கு என் பையனுக்கு மட்டும் காஃபி போட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு பல் விளக்கிட்டு அப்படியே என் பையனுக்கு கம்பு கஞ்சி அப்படியே வச்சு விட்டுட்டு செடிகளுக்கெலாம் காலையில் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுறது. தண்ணி இது வந்து மணி பிளான்ட்டு, அதில் ஒரு ஓமவல்லி செடி வச்சுருக்கோம். அப்பப்போ சளி கோல்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு. இது வந்து ரோஸ் கண்டு, ரோஸு பட்டு போய் நின்றுச்சு. இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த முட்டை ஓடு, வெங்காயத்தோல் இந்த மாதிரி வேஸ்ட்டானதெல்லாம் போட்டு நல்லா உரம் மாதிரி ஆக்கணும்னு இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன செடினே தெரிலங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ஒரு கிலோ பூ புதுச்சு, இப்போ அந்த பூவையும் காணோம். அப்புறம் எல்லா கன்றுகளுக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு என் பையன் உப்பூர் திருவிழா கோவில் திருவிழாவில் பிள்ளையார் சதுர்த்திக்கு இது ஒரு லைட் வாங்கியிருந்தான், பலூன் லைட்டு. அதை பலூனை உடச்சிட்டான். ஸோ அந்த லைட் மட்டும் இருந்துச்சு. அந்த லைட்டை என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், செடி பூரா லைனாக மாட்டி வச்சுருக்காங்க. நைட்டு போட்டால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லைட்டாக தான் தெரியுது.